என்னுடைய நான் வந்து ஓவியத்துல இந்த மாதிரி கலை சம்பந்தமான விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்காக ஒரு கை, என்னோட கையை, அதாவது யாராச்சும் உதவிக்கு கை கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்துட வேண்டியது அந்த மாதிரி கையா அப்படின்னு இல்லைங்களா? நல்லா இருக்குல்ல? அதாவது இந்த விஷயத்துக்கு பேரு வந்து காட்சி கலை அப்படின்னு சொல்றாங்க. புதுசா இருக்குல்ல? கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து கலை அப்படின்னு நம்ம வந்து பொதுவா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா காட்சி கலைன்னா என்ன? இது கூட வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டமான விஷயங்கள். குறிப்பா பிள்ளைகள் சின்ன வயசா இருக்கும்போது சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பலவித நன்மைகள் வருதா? இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. ஆக இவருடைய திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு அவரே சொல்ல போகின்றார். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகின்றோம். திரு ஆனந்தன் அவர்களை தான் இப்போது சந்திக்க போகின்றோம். 20 வருஷம் அனுபவம் இருக்கு இந்த ஓவியத்துறையில் இருக்கின்றது. ஐபிஜி கேம்பஸ் சுல்தான் அப்துல் ஹலீம் வந்து விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறாரு. வாருங்கள், இப்பொழுது விருதுகள் நிகழ்ச்சிகள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம் சொல்லலாம். என்ன சந்திப்பு. எப்படி இருக்கீங்க? இந்த கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இத வந்து எதால செய்வீங்க ஐயா? களிமண்ல செஞ்சுட்டு அது உருவத்தை அமைச்சிடணும். பிறகு நீங்க வந்து ஃபைபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சார், இப்ப வந்து பொதுவாகவே ஓவியம்னு சொல்லும் போது எல்லாருக்கும் உடனடியாக ஞாபகத்தில் வருதுன்னா ஒரு தாளில் வரைவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஓவியத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை பகுதிகளில் பிரிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இதுல வந்து பொதுவாக தமிழ் வந்து சித்திரக்கலை. ஏதாவது வந்து ஒரு சித்தரிக்கும் பொழுது வந்து படம் வரைந்து சித்தரிக்கலாம், இல்லை அதை வந்து வர்ணம் பூசி சித்தரிக்கலாம். இந்த மாதிரி சிலை வடிவத்துல அதை நீங்க சித்தரிக்கலாம். சரி, ஓகே. அப்போ உங்களுடைய முழுமையான துறை அப்படின்னு சொல்லும் போது ஓவியத்தில் மட்டும்தான் நீங்க வந்து முழுமையா பயிற்சி பெற்றிருக்கீங்களா, இல்லை எல்லா வகையான விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? இது பொதுவாக பெரும்பாலான விஷயங்கள் தெரியும். சரிங்க, பெரும்பாலும் சொல்லுவாங்க ஒரு குழந்தை வந்து சின்ன வயசா இருக்கும் போதே இந்த ஒண்ணு நடனம் அல்லது பாடுறது அல்லது அந்த ஓவியம் வரைது மாதிரி கலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து ஆரம்பிக்கணும், ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பிறக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு தெரியாதாம சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? முற்றிலும் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறந்த விட அழகா இருக்கும். அப்போ தாய் வச்சா பால் கொடுப்பாங்க. சில நேரம் நல்லா பால் குடிச்சிட்ட பிறகு கூட அழகா இருக்கும். அப்போ நம்ம எப்படி நம்ம சமாதானப்படுத்துவோம்? ஒரு மணி இருக்கும், ஏன்னா பேனா நீங்க கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது அந்த 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 பொருளை வந்து கண்டிப்பாக வந்து கலர் வர்ணங்கள் இருக்கும். அதாவது அந்த பேசிக் கலர் சொல்லுவாங்க பாருங்க, அடிப்படை வர்ணம் சிகப்பு, மஞ்சள், நீல இது போன்ற கலர் கொடுத்தீங்கன்னா அது சிரிக்கும், அது தொட ஆசைப்படும். இயற்கையாகவே அந்த வர்ணங்களுக்கு அந்த தன்மை இருக்கு இல்லையா, சிரிக்கிறது. அந்த வர்ணம் அதாவது கலை சம்பந்தமா இசை சரி இல்லை ஓவியம் சரி அந்த பிள்ளை வந்து கவரப்படுது பாருங்க. ஸோ அது பிறவிலேயே வந்து அந்த கலைகளில் வந்து ஈடுபாடு இருக்கு. இப்போ வந்து எப்படி நம்ம அந்த ஈடுபாடு வந்து அதிகரிக்க போறோம், அதுதான் முக்கியமானது. உண்மைதான். ஏன்னா நீங்க இப்போ அவங்க சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் நான் கண்டேன். அது பிறவிலேயே வந்துட்டு சில பேருக்கு அந்த வரைவாங்க, திடீர்னு பார்த்து நல்லா வரைவாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க சுட்டு போட்டாலும் வரைய முடியாதுங்க அப்படின்வாங்க இல்லையா? அதுதான் கேட்குறோம் நாங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து கலை, உங்கள்கிட்டயும் ஒரு கலை இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கு. காலையில எழுந்தவுடன் கலை சேரும் தெரியுங்களா? உங்களுக்கு யாரும் சொன்னது பிடிச்சுன்னா அழகா இருக்கு. கலர் கூட நம்ம ஷேட்ல கூட சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறோம். இப்போ வாங்கும் பொழுது அங்கே தேடல் இருக்கு. இப்போ தேடல் மூலம் என்னமோ வந்து உள்ளுக்கு இருந்து என்னமோ ஒரு தூண்டுதல் இருக்கு. இந்த வர்ணம் வந்து நமக்கு சூட்டபிள் ஆகும், இது வராது. அப்போ வந்து உள்ளுக்கு வந்து ஒரு கலை இருக்கு. அது இயற்கையாவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கலை இருக்கதா சொல்லுங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த குழந்தைகள் பழக்கப்படுத்தும் போது எதிர்காலத்திலேயோ அல்லது வளரக்கூடிய பருவத்துல அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வந்து சேருவீங்க? அதாவது கலை வந்து நம்மளுக்கு வந்து 2 மூளைகள் சொல்லுவாங்க, வலது பக்கம் இடது பக்கம். அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலும் வலது கை பழக்கம் வந்து இடது மூளை வந்து ஓகே. இடது பக்கம் இல்லைனாக்கா நம்மளோட கையை கால் போல இல்லை, நம்ம வலது பக்கம் மூளை வந்து சரியாக வந்து அது இயங்கலை. அப்போ அதுக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கறது? அப்போ அந்த பயிற்சி வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, கலை வழியாக தான் வந்து கண்டிப்பாக பயிற்சி கொடுக்க முடியும். இப்போ ஓவியம் வந்து வரையும் பொழுது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மனதில் போட்டுக்கோங்க, இதுதான் வரையுங்க. இந்த பக்கம் வந்து யோசிக்கும், இது வந்து வரையுங்க. அப்போ 2 மூலைகளும் வந்து சரிசமமாக பங்கெடுக்குது. அப்போ அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப நிலையில அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தோம்னா அவங்களோட அறிவு முதிர்ச்சி அந்த கற்பனா சக்தியெல்லாம் வளரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அப்படின்னாக்கா அவங்க பாடத்துல வந்து குறைகள் இருக்காது. சரி, இப்போ
இப்போ ஓவியம் சொல்லும்பொழுது நம்மளுடைய தமிழ் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோமே, இப்போ நிறைய திறமை மிக்க மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ சீனர்கள் பள்ளியில பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்துக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் வச்சு அதுக்குன்னு நிறைய பேர் அதுல அவங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு தருது. ஆனா இப்போ நம்மளோட தமிழ் பள்ளியை பொறுத்த வரைக்கும் வசதிகள் இருக்கு, ஆனா மிக குறைவாகவே காணப்படுகிறது. அப்போ உங்களுடைய சார்பில் நீங்க நிறைய விஷயம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ் பள்ளிகளுக்கு இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க. ஒரு இப்போ நம்ம வந்து கல்லூரியில் வந்து ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன போடுற பிரிவில் இருக்கிறவங்க வந்து என்ன தயக்கம்னு சொன்னாங்க, இது சரியான முறையில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அதே வேளையில் வந்து அப்படி ஆசிரியர் போதிக்கும் பொழுது பெற்றோர்களும் அது அந்த என்ன சொல்ற அறிவு இருக்கணும், கலைன்னா என்னது அப்படின்னு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ வந்து இன்றைக்கு நாட்டோட இதில் சீன மாணவர்கள் வந்து பெரும்பாலும் கெட்டிக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். அதே நேரங்கள்லாம் வந்து கல்வியில் அவங்க சிறந்து விளங்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த அடிப்படை தான், இந்த ஆர்ட்ஸ் தான். அவங்க வந்து குழந்தை பருவத்திலேயே வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆர்ட் கிளாஸ் அனுப்பிடுறாங்க, இசைக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் கல்விக்கு வரும்போது மிக சிறப்பாக இருக்காங்க பாருங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்து கலையை வந்து நன்றாக புரிஞ்சு வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்தியர்கள் வந்து இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் நம்ம வந்து தாமதப்படுத்துறோம், கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். அதுக்கு ஒரு சில ஒரு உதாரணம் காட்டுறோம் வரைஞ்சு. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு நம்ம அந்த குழந்தை பருவம் 2 வயது 3 வயது வரும்பொழுது பையனை வந்து இப்படி பிடிப்பாங்க, அவங்க வந்து இப்படி பிடிக்க தெரியும். இப்போ பிடிச்சிட்டு முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இப்படி செய்வாங்க, இதுதான் அவங்க காட்டுறாங்க. அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்படி அவங்களோட கிறுக்கல் விட்டாங்க. அடுத்தது வந்து அப்படிதான் வருவாங்க. இப்படி வந்துட்ட பிறகு இப்பதான் வடிவத்துக்கு வராங்க. அப்போ கடைசி வந்து இப்படி வருவாங்க வடிவத்துக்கு, சின்னதாக வருவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பெற்றோர் சொல்லுவோம், ஐயா அப்பாவை வரீங்கன்னு சொல்லுவோம், அம்மாவை வரீங்க. அவங்க வந்து இப்பதான் வடிவத்துக்கு வராங்க, இப்போ சின்னது இப்படி வருவாங்க, ஆடுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல வந்து பெற்றோர்கள் 2 பேர் அடங்கி இருக்காங்க. ஓகே, யார் அம்மா யாரு அப்பா? சரி, ஓகே, அது ஒரு காரணமாக சைஸ்ல. சரி, ஓகே, 2 பேரும் ஒரே அளவுல சைஸா இருக்காங்க. அப்ப இது யார் அப்பா யார் அம்மாவா இருக்கும்? சின்னதா இருக்கிறது அப்பாவா இருக்கலாம். இங்கதான் வந்து நம்ம முதியோர்கள் வந்து அந்த லாஜிக் பார்ப்போம், ரைட்டுங்களா? குழந்தைகள் அப்படி இல்லை, அவங்க வந்து நடவடிக்கை, அப்பாவோட நடவடிக்கை அம்மாவோட நடவடிக்கை இதை பார்த்துதான் வந்து படம் மாறி அதிகமா பாசம் காட்டுறது. ரைட்டு, பாசம் காட்டுறவங்க சின்னதாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து சின்னதுன்னா கியூட். நீங்க பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், குழந்தைய பார்ப்போம், நின்றுகிட்டு தம்பின்னு சொன்னீங்க ஓடிடுவாங்க, கீழே குனிந்து இப்படி செய்யுங்க ஐ பேபிங்க, உங்களை பார்த்துட்டு சிரிப்பாங்க. அப்படின்னா அந்த சைஸ் கம்மியா இருக்கிறவங்க வந்து அன்பானவங்க, நல்லவங்க அப்படின்னு ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி பொருள் வரையும் பொழுது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட், அப்பாவோட கேட்குறீங்க, இது யாரு, இது யார் அப்பா யாருன்னா குழந்தை சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், நன்றாக வரைகிறீங்க. இதே குழந்தை ஒரு 6 வயசுக்கு போகும்போது இப்படி வரைவாங்க, அப்பா கண்ணாடி போட்டிருந்தா முடியல அப்படி வச்சிருப்பாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க. அப்புறம் ஓகே, பாத்தீங்களா கை வந்து வரையும் போது பாத்தீங்களா இப்படி வரைவாங்க, அப்புறம் போட்டுதான் இப்படி இருக்கும். இது வந்து அப்பா ஏன் இப்படி வரைகிறாங்க கைன்னு பார்த்தாக்கா, அவங்க வந்து இப்போ வந்து அந்த விரலாம் என்ன ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து காட்டணும். சரி, அம்மா வந்து இப்படி வரைவாங்க, மதிக்கணும். ஓகே, இப்படி வரைகிறாங்க, அப்பாவுக்கு முடிய வானத்தை பார்க்குது, அந்த பூவெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, இப்படி வரைஞ்சிட்டு சரி அந்த கை இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுல யார் வந்து ஃபேமிலி லீடர்? அதாவது குடும்ப தலைவர் யாரு? அப்பா. ஏன் அப்பா வளர்த்தாரு? ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து 2 பேரும் ஒரே வளர்த்தி தான். அவங்க வந்து அந்த அவங்களுடைய கேரக்டர் காட்டுறதுக்காக அப்பா வந்து உயரமா வரைஞ்சிருப்பாங்க, அம்மா சின்னதான். 2வது அம்மா வந்து ரொம்ப பொறுமைசாலி, வீட்டுல அடக்கம். இதே இது தலைக்கீழாக இருந்தாக்கா
அம்மா வேகமா அப்பா சிலதான் பிரச்சனை வந்து அடி இருக்கு. இது வந்து பாருங்க அந்த மாணவர்களோட இது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா இப்படி போடுற ஓவியங்களை பார்த்துட்டு பிறகு ஏன்டா ஐயா கை இப்படி வரைஞ்சிருக்க, அப்போ வந்து அம்மா அப்பா பார்த்து உங்க மாதிரியே இருக்கான் பையன். அவங்களோட என்னங்க ஆக்சுவலி குழந்தைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரியுது. குடும்ப பின்னணி வந்து மாணவர்களோட ஓவியம் வைத்து கதை சொல்லிடலாம். இப்ப நம்ம வந்து ஆராய்ச்சி தேவையில்ல வச்சு பாருங்க இப்படி இருக்கு. இப்ப வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுடைய அந்த சைக்காலஜி சொல்றாங்க அதை கண்டறிந்து இந்த வயதில் என்னென்ன வந்து அவங்க வந்து செய்வாங்க, இப்படி இருக்கணும் அவங்களோட கலை படைப்புகள், அதை நம்ம புரிந்து உள் வாங்கி கொண்டு அவங்க நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா அவங்களோட கற்பனை சக்தி அபாரமா இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி ஓவியத்துல மாணவர்கள் வந்துட்டு அதிகமா ஈடுபாடு காட்டுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களை வேற தவறான இடங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக என்னைய பொறுத்தவங்களேன் ஓய்வு நேரங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. பொருட்கள் புதுசா கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. மாணவர்கள் அதே போலதான். இப்போ வந்து நீங்க பள்ளி பருவத்துல கூட கோலாச்சுன்னு செஞ்சிருப்பீங்க. இந்த பருப்பு கச்சான் இது போன்ற எடுத்து விட்டும். இது வந்து 1ஆம் ஆண்டுல வந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் இதே தான் செஞ்சுட்டு இருக்கோம். கேட்டுங்களா? இப்போ வந்து அந்த கல்வி திட்டத்தை மாற்றி கொஞ்சம் எப்படி சொல்றாங்கன்னாக்கா அதை பழகி அந்த அடிப்படை இது எப்படி வந்து அவங்க வந்து உசாவான்னு சொன்னாங்க ஒரு தொழிலதிபர் ஆக்குறது அப்படின்னு. இப்போ வந்து சும்மா ஒரு மினரல் பாட்டில் இது கூட இது வந்து நம்ம தண்ணி குடிக்கிற பாட்டில் போடுறது பாருங்களேன். இது இது வந்து ஒண்ணு வந்து காலால் நசுக்கி இப்படி ஆக்கிறோம். இது கூட ஒண்ணு ஒட்டிடுவோம். வாட்டர் குடிக்கும் பொழுது இது ஒரு ரிங்கிட் உள்ள அந்த ஒரு பொருள் இன்றைக்கு எவ்வளவு சார் வாங்குவீங்க? 10 கொடுத்தா கூட வாங்கிக்கலாம். 10 ரொம்ப குறைவே இல்லை. ஒரு மணி வந்து 10 வழி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து நிறைய செய்யலாம் போல. அப்ப அவங்க வந்து ஒரு எதிர்காலத்துல ஒரு பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருப்பாங்கல்ல. அது பெரிய பாட்டிலோ அது 2 கலப்படம். ஓகே, இது போன்ற செய்யும் பொழுது அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாருங்க. கலைத்துறை நம்மளோட கணிப்புல எப்போதும் ஒரு தப்பான கழிப்பாரு. கலை பையன் கத்துக்கிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு இல்ல. உங்களுடைய நிறைய படங்களை பார்க்கும்போது ஒரு படம் வந்துட்டு ஆணிலேயே வரைஞ்சிருந்தீங்க. எல்லாரும் ஆணுக்கு ஆணி வைப்பாங்க, படத்துக்கு ஆணி வச்சிருந்தீங்களே, அதை பத்தி அந்த அனுபவம் சொல்லுங்க. அதாவது அந்த அடுத்த படத்தை கிட்ட பார்த்து அவங்க தூரத்துல வச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய தத்துவமாக தெரியும். சொல்லுங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரி சார், அது இந்த ரீசைக்கிள் நம்ம பெரும்பாலும் தூக்கி எரியக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம கற்பனை சக்தி மூலம் இது எப்படி நம்ம வந்து ஒரு கலை பொருள் ஆக்குறது அப்படி இருக்கும்போது தோன்றதுன்னு தான் பாருங்களேன். இது வந்து ஏற்கனவே ஒரு கலைஞர் வந்து இந்த ஆணியலை அடுத்து வேற மாதிரி ஒரு கான்செப்டுவல் ஆர்ட் சொல்லுவாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தோன்றன்னு ஒரு ஐடியா தான் பாருங்களேன். அதே ஆணை கொண்டு போர்ட்ரேட் நாம ஏன் செய்யக்கூடாது? இது வந்து என்னுடைய முன்னாள் இன்றைக்கு வந்து அவர் ஐபிஜி கோத்தாபூர்ல முதல்வராக இருக்காரு. அவர் எனக்கு கேட்டாரு பணம் வரைய முடியுமான்னு. என்ன வரையிட்டு ஆணையில் அடிச்சு காட்டுறாரு படத்தை. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பாருங்க. நான் அப்படி வச்சிருக்கேன். எத்தனை ஆணி அதுல பயன்படுத்துனீங்க? அது குறை 1000 இருக்கணும். 1000 ஆணி இருக்கும். ஒரு பிளாய்வுட் தான் பாருங்களேன். அது இந்த படம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த மாலை பட்டை இருக்குங்க, அந்த கை பலாம் சொல்றாங்க. அந்த பட்டை வந்து அதுவும் தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து பக்குவப்படுத்தி நீரில் நலித்துட்டு பிறகு அது சாஃப்டா இருக்கும் பாருங்க. அப்போ வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு ஹேமர்லாம் அடிக்கணும். அடிச்சு சட்டை ஆகிட்ட பிறகு மொசனைகளை கருமாலை அரைக்கிறாங்க. அதே போல இது போட்டு அரைக்க வேண்டியதுதான். அரைக்கும் போது அது வந்து பாய் மாதிரி ஆயிடும். அரைத்துட்ட பிறகு இந்த சோல்டா பண்ணுவாங்களா இந்த எலக்ட்ரிக்லாம், அது வெப்பத்துல சூடு காட்டி அதுல அப்படியே வரைய வேண்டியது. அது பென்சில் இல்ல, நான் மார்க்கர் இல்லை. அப்ப அது சூடு ஆகும் பொழுது அது அப்படியே இறக்கிறாங்க. அப்படியே சாரி அதனை வரைப்பட்ட ஒரு பொருள். நல்லது திரு ஆனந்தன். நீங்க வந்து உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தன் சொன்னீங்க. ஆனா ஆனந்தமான விஷயங்களை இன்னைக்கு வந்து மக்களுக்கும் சரி எங்களுக்கும் அறிமுகப்படுத்திருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. நிச்சயமாக இதுக்கப்புறம் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த காட்சி கலை அப்படின்ற விஷயத்துல தங்களுடைய பிள்ளைகளை அதிகமா ஈடுபடுத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சுதா. ஓவியத்தை